வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கிச்சன். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சின்ன ஈவினிங் ஸ்நாக் தான். இது வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் கூட சொல்லிக்கலாம். நம்ம இது தோசை மாவு கொஞ்சம் புளிச்ச மாதிரி ஆயிடுச்சு இல்லைங்களா? வெயில் காலம் இருக்குல்ல, அது டக்குல புளிச்ச மாதிரி ஆயிரும். அதுல ஒரு சின்ன ஒரு ஈவினிங் ஸ்நாக்கு குட்டி குட்டி போண்டா வாட்டம் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். தோசை மாவு இருக்கு இல்லையா, அது கூட அரிசி மாவு நல்லா ஒரு கப்பு அளவு தோசை மாவு இருந்ததுன்னா அரிசி மாவு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம், கடலை மாவு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம கலந்து பாத்துக்கலாம். பார்த்துட்டு வேணும்னா அரிசி மாவோ கடலை மாவோ போட்டுக்கலாம். ஆல்ரெடி தோசை மாவுல உப்பு கொஞ்சம் இருக்கும். இந்த கொஞ்சமா போடுற மாவுக்கு தான் உப்பு தேவை, அதனால கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு காரத்துக்கு வரமிளகாத்தூள் போட்டுக்கலாம். காரத்துக்கு லைட்டா வரமிளகாத்தூள் போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்ப இத நல்லா கலந்து பாத்திரலாம். இத கலந்து பாத்திரலாங்க. கலந்து பார்த்தோம்னா கொஞ்சம் கெட்டியா வர்ற மாதிரி இருக்கணும். அப்பதான் மாவு உருண்டை போடுறதுக்கு சௌரியமா இருக்கும். இப்ப எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கு. இதுல கொஞ்சமா வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம். பாருங்க, மீடியம் சைஸ் வெங்காயம் ஒண்ணு போட்டிருக்கேன், அதுவும் கட் பண்ணி போட்டுடலாம். போட்டுட்டு இப்ப பேட்டர் நமக்கு ரெடி ஆயிருச்சு. பாருங்க, மாவு இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும். இருந்தோம்னா தான் போடுறதுக்கு நல்லா சௌரியமா வரும். ரொம்ப தண்ணியாவும் இல்லாம ரொம்ப கெட்டியாவும் இல்லாம. ரொம்ப கெட்டியா போயிருச்சுன்னா உருண்டை சாப்பிடறதுக்கு போண்டா கெட்டியா இருக்கும். தண்ணியா போயிருச்சுன்னா எண்ணெய் குடிக்கும். அதனால ரொம்ப கெட்டியாவும் இல்லாம ரொம்ப தண்ணியாவும் இல்லாம இந்த பதத்துல இருக்கிற மாதிரி நம்ம மாவை கரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணியா இருக்கு நம்ம உங்களுக்கு தோணுச்சுன்னா ஒரு அரை ஸ்பூன் அரிசி மாவு கூட போட்டுக்கலாம். மாவு எண்ணெய் வாண்டில எண்ணெய் வச்சிட்டோம், எண்ணெய் காஞ்சிருச்சு. இது மாதிரி எடுத்து மாவை நம்ம இது மாதிரி போண்டா வாட்டம் போட்டுடலாம். இந்த தோசை மாவு புளிச்சு போச்சுன்னா அதுல நிறைய ஐட்டங்கள் செய்யலாம். நான் ஒன் பை ஒன்னா சொல்றேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் சொல்லியிருக்கேன். பாருங்க, இந்த பால்ஸ் எவ்வளவு அழகா மேல வந்திருக்குன்னு பாருங்க. அவ்வளவு சூப்பரா இருக்கு. நல்ல ரோஸ்டா நம்ம அரிசி மாவும் கடலை மாவும் ரெண்டும் ஈக்குவல் ரேஷியோல போடுறதால இது சாஃப்டாவும் இருக்கும், as well as ரொம்ப ரோஸ்டாவும் இருக்கும். உள்ள மாவு அவ்வளோ சாஃப்டா இருக்கும். வெளியே உள்ள அந்த ஸ்கின் பகுதி அவ்வளோ ரோஸ்டா இருக்கும். இது ரெண்டு விதமாவும் சூப்பரா இருக்கும். நம்ம கடலை மாவு அரிசி மாவு போடுறதுக்கு பதிலா மைதா மாவும் கூட போட்டு கலந்து இது மாதிரி போண்டாவா சுட்டு எடுக்கலாங்க. சூப்பரான போண்டா ரெடி ஆயிருச்சு. சூப்பரான சுவையான அரிசி தோசை மாவு போண்டா அழகா ரெடி ஆயிருச்சு. பாருங்க, எண்ணெய்ங்கிறத இருக்காது உங்களுக்கு. எவ்வளவு கிறிஸ்பியா இருக்கு பாருங்க. இது ஈவினிங் ஸ்நாக்கா குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நம்ம சண்டேஸ்ல பண்ணி கொடுக்கலாம். இது நம்ம அரிசி மாவும் கடலை மாவும் போட்டிருக்கோம், அதுக்கு பதில் மைதா போட்டு செஞ்சாலும் இதே டேஸ்ட் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் கிராண்ட்மாஸ் கிச்சன். வாழ்க வளமுடன். எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.